பெஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. திருவண்ணாமலை உள்ளிட்ட உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரிக்கு இன்று ரெட் அலர்ட். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. வேலூர், ராணிப்பேட்டையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. புயல் பாதிப்புகள் நீங்காத நிலையில் புதுவையிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. மனித தவறுகளால் சென்னை மக்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் தூக்கம் தொலைத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியது திமுக காலம் என்றும் பதிவு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு சில இடத்தில் மட்டுமே ஆய்வு செய்திருப்பதாகவும் பெரும்பாலான இடங்களில் ஆய்வு செய்யவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. சென்னை கொளத்தூரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. எதிர்க்கட்சி தலைவரோட நேற்றைய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, காலம் போறது இல்ல. அப்படி புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க. கடலூரில் புயல் பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விழுப்புரம் அருகே பாதிராப்புலியூர் கிராமத்தில் பயிர்கள் பாதிப்பு குறித்து நேரில் பார்வையிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சிறை சென்று வந்த செந்தில் பாலாஜியை காந்தியவாதியை போல் கொண்டாடுகிறார்கள். திராவிட சித்தாந்தத்தையே விஜய் பேசுகிறார். லண்டனில் அரசியல் படிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய பிறகு அண்ணாமலை பேட்டி. புதுச்சேரியில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மதுபானம் கிடைக்கிறது, ஆனால் பால் பாக்கெட் கிடைக்கவில்லை என மக்கள் ஆதங்கம். விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 51 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த மழை. ஏரிகள் உடைந்து வீடுகள், வயல்களுக்குள் புகுந்த வெள்ளம். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபரணி ஆற்றில் பனைமரம் உயரத்திற்கு பெருக்கெடுத்த வெள்ளம். விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை. திண்டிவனம் நாகலாபுரத்தில் 5000 வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவிப்பு. விழுப்புரத்தில் 47 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். டிவி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதம். விழுப்புரத்தில் 2 குழந்தைகளை பக்கெட்டில் வைத்து பத்திரமாக மீட்கப்பட்ட காட்சி. களத்தில் செய்தி சேகரிக்கும் பணிக்கு இடையில் மீட்பு பணியிலும் உதவிய புதிய தலைமுறை செய்தியாளர். நம்ம இருக்கக்கூடிய பகுதி பாண்டிய நகர் பகுதி. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் தாழ்வான ஒரு பகுதி.
இந்த பகுதிக்கு செய்தி சேகரிக்க வந்தபோது எனக்கு உதவ வேண்டும் என அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நானே வாங்க உள்ளே சென்று குழந்தையை மீட்டு கொண்டு வரலாம், பக்கெட்டில் வைத்து குழந்தையை கொண்டு வரலாம் என்று அவருக்கு அறிவுரை கூறி நான் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதான் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் இருப்பதை நீங்க காணலாம். நீங்க நம்ம அந்த குழந்தையை மீட்கப்பட்ட அந்த மேடான பகுதியான அவருடைய உறவினர் வீட்டில் கொண்டாந்து குழந்தையை வச்சிருக்கோம். நீங்க பார்க்கலாம், நேரடியாக ஒளிப்பதிவு நம்ம காமிச்சிருக்காது. இந்த 2 பக்கெட்டுகளில் தான் நம்ம அந்த குழந்தையை வச்சு கொண்டு வந்து அவங்க உறவினர் ஒப்படைச்சிருக்கோம். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. செய்தியாளர்கள் என்பவர்கள் தனித்தவர்கள் அல்ல, சமூகத்தின் அங்கம் என்பதை நிரூபித்துள்ளார் புதிய தலைமுறை செய்தியாளர் காமராஜ். 2 குழந்தைகளை காப்பாற்றியதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் சமூக தளத்தில் பாராட்டு. வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் பகுதியில் பாலாற்றில் 2 கரைகளையும் தொட்டுச் செல்லும் வெள்ளம். திருவண்ணாமலையில் ஜவ்வாது மலைப்பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் மூழ்கிய அவலம்.